ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய்ஜாகராத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் guys. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று போட்ட வீடியோக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. பாப்பாவுக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் கேட்டிருந்தீங்க. பாப்பாவுக்கு உடம்பு பரவாயில்ல, இப்போ நல்லாயிருக்கு. அதுலேயுமே ஒரு 2-3 சிஸ்டர்லாம் இன்ஸ்டாகிராமில் கால் பண்ணி பாப்பா வீடியோ கால் பண்ணிலாம் பார்த்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உங்களுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. பாப்பாக்காண்டி அவ்வளோ கேர் பண்ணி ஒன்று வந்து சொன்னீங்க. பாப்பா பத்திரமா பார்த்துக்கு ஜெயான்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் எனக்காண்டி கால் பண்ணிலாம் சொல்லி பேசியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா உங்களை எல்லாருக்குமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் மார்க்கெட்டு சந்தை. நம்ம சந்தைக்கு போய்ட்டு என்னென்ன வெஜிடபிள் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சாப்பாடுக்கு உழ வச்சுருக்கேன். அரிசியுமே போட்டால் சாப்பாடு வந்துட்டுருக்கு. மாமியார் குளிக்க போயிருக்காங்க. மாமியார் வந்ததுக்கப்புறம் நானும் பாப்பா நாங்கள் 3 பேர் தான் போகணும். அப்போல்லாம் அங்கே பாருமா, இங்கே பாருமா, எங்கே பாருமா, இங்கே பாரு பாப்பா. என்ன பண்ணுற சாமி? மார்க்கெட் போடலாமா? உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? பிஸ்கெட் வேணுமா, கேரட் வேணுமா, பீட்ரூட் வேணுமா, என்ன வேணும்னு சொல்லாமல் வாங்கி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாமியார் குளிக்க போயிருக்காங்க. மாமியார் வந்ததுக்கப்புறம் நம்ம போகலாம் மார்க்கெட்டுக்கு. வாசல் எல்லாமே நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள். கோழி இன்னும் வீட்டுக்குள்ளே போய் அடையில் இங்கேயே இருக்குது. சாப்பாடு வந்து நான் அரிசியுமே போட்டுட்டேன் உலையில். பாருங்கள், நல்லா சாப்பாடு கொதிச்சுட்டு இருக்கு. 5 நிமிஷம் சாப்பாடு வெந்துடும். வெந்த உடனே மாமி அடித்து வச்சுட்டு நம்ம மார்க்கெட் போக வேண்டியதான். ஈவினிங் டைம் வந்து இப்போ கரெக்டாக ஒரு 5:45 ஆகுது கரெக்டாக டைம். அதுக்கப்புறம் நம்ம போக வேண்டியதான். மாமியார் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க தலை சீவிட்டு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு போக வேண்டியது. மாமியாருமே போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம போகலாம் மார்க்கெட்டுக்கு. யார் யார் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான், அப்புறம் பாப்பா, பக்கத்து வீட்டு பொண்ணு, என்னோடய மாமியார், பக்கத்து வீட்டு அக்காலாம் இருக்காங்களே, அவங்க எல்லாமே மார்க்கெட் வருவாங்க இன்றைக்கி. இவ கொஞ்சம் காமெடி பண்ணி இது பண்ணிட்டு இருந்தால் தான் நாங்கள் சிரிச்சிட்டு வந்தோம். மாமியார் கொஞ்சம் பின்னாடி வராங்க பாருங்கள். ஷெல்ஃபிக்கு கொஞ்சம் கேமரா கொஞ்சம் இதாக தான் இருக்கும். எனக்காண்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ நம்ம போகலாம் வாங்க. பேக் கேமரா போட்டு உங்கள்கிட்ட காமிக்கிற பாருங்கள். இப்போ டைம் வந்து கரெக்டாக 6:30 மணி. அங்கே எவ்வளோ இதாக இருக்குது பார்த்தீங்களா? இன்னுமே இருட்டில் ஆகலை. எங்கள் ஊரில் ஒரு 7 மணிக்கு போல் இருட்டில் ஆகிடுது. வந்து பெரியம்மா என்ன வீடியோ எடுக்கிறேன், நான் எங்கள் அம்மாட்ட வீடியோ கால் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி. அதனால் நானும் உங்கள் அம்மாவுக்கு ஹாய் சொல்கிறேன், வா நானும் உங்கள் அம்மாவுக்கு ஹாய் சொல்கிறேன், என்னையும் காட்டு அப்படின்னாங்க. அவங்க நினச்சிக்கிட்டாங்க நான் வீடியோ கால் பேசுகிறேன்னு சொல்லிட்டேன். நான் வீடியோ எடுக்குன்னு அவங்களுக்கு தெரில. நீங்கள் நினைக்கலாம் என்ன மார்க்கெட் போகிறேன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. நம்ம ஊர் வந்து மார்க்கெட் வந்து காட்டு பக்கத்தில் தான் மார்க்கெட். அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மார்க்கெட்டு. நல்லாயிருக்கும், நல்லா பெருசாக இருக்கும். நம்ம ஊர் காடு இருக்குல்ல, காடு பக்கத்தில் தான் மார்க்கெட்டு. ரோடுமே இருக்குது. ரோடு சுற்றி போல் கொஞ்சம் லேட்டாகும். இது வந்து ஷார்ட்கட்டு. காடு இந்த மாதிரி மரத்துக்குள்ளே பூந்து போனால் கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம். அதுக்காண்டி அதுக்கப்புறம் பாப்பாவை பாருங்கள் இங்கே இந்த பக்கம் இது பண்ணிவிட்டு சிரிச்சுக்கிட்டு அவள் இந்த மாதிரி வந்தால் நிறைய ஆட்கள்லாம் பார்ப்பாங்கள, பார்த்து நல்லா சிரிப்பா. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டோம் மார்க்கெட் உள்ள. மழை பெஞ்சு இந்த இடம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வாங்க காய்கறி இங்கே எவ்வளோ ரேட் இருக்குது என்னன்னு தெரில. இங்கே வந்து நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம். பாப்பாவுக்கு வந்து கேரட் வாங்கலாம்னு சொல்லிட்டு இங்கே இது பண்ணியிருக்கோம். கேரட் வாங்கியாச்சு. கேரட்டு வந்து ஒரு கேரட் வந்து 10 ரூபா, 2 கேரட் வாங்கினோம் 20 ரூபான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லா காய்கறி கடையிலையும் விசாரித்து தான் ரேட்டு பார்த்து தானே வாங்க முடியும். ஒரே காய்கறி கடையில் வாங்க முடியாதுல்ல. என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே காய் கடையிலே நீங்கள் காய் எல்லாம் வாங்குவீங்களா, இல்லை வேறு காய் கடையில் போய்ட்டு காய் வாங்குவீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இது வந்து எங்களோட சித்தப்பா, ஊரில் சித்தப்பா ஒரு கடை வச்சுட்டு இருக்காரு. அவங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். தக்காளி வந்து 1 கிலோ வந்து 40 ரூபா தெரியுமா? 1 கிலோ 40 ரூபா. நான் 20 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். நாங்கள் 3 பேர் மட்டும் தானே, அதனால் 20 ரூபாய்க்கே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் கேட்டேன், சித்தப்பாக்கிட்ட எவ்வளோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தக்காளி வாங்கிக்கிட்டேன். அப்புறம் முட்டைக்கோஸ்லாம் எவ்வளோன்னு கேட்டோம். இந்த முட்டைக்கோஸ் இருக்குல்ல, அது ஒன்று வந்து 70 ரூபாயாம்மா. பரங்கிக்காய் வந்து பாதி கட் பண்ணி கொடுத்தா 50 ரூபான்னு சொன்னாங்க. அதெல்லாம் எதுவும் எங்களுக்கு வேண்டாம், நம்ம சாப்பிட்ற மாதிரி வெஜிடபிள் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டேன். மாமியார் சொன்னாங்க பாவக்காய் வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். மாமியார் வந்து பாவக்காய் வாங்கினாங்க. பாவக்காய் கிலோ வந்து 10 ரூபா. 1 கிலோ 10 ரூபான்னு நினைக்கிறேன். 1 கிலோ 1 கிலோ 30 ரூபா. சாரி, 1 கிலோ 30 ரூபா, 1/2 கிலோ 15 ரூபா. அதனால் மாமியார் 15 ரூபா வாங்கினா. கத்திரிக்காய் நாங்கள் வாங்கலை, வேணால் பூச்சி அதிகமாக இருக்குது கத்திரிக்காய், எவ்வளோ நான் வாங்கலை. அதுக்கப்புறம் முள்ளங்கி வாங்கினேன். இது இலையோடு இருக்க முள்ளங்கி. இந்த முள்ளங்கிக்கு ஒரு கதை இருக்கு, உங்ககிட்ட சொல்கிறேன் பாருங்கள். என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி வந்து நான் சாப்பிடக்கூடாது. ஏன்னா எங்கள் மார்கழி மாதம் இருக்குல்ல, அதை பூஜை பண்ணாமல் நான் வந்து முள்ளங்கி சாப்பிடக்கூடாது. அதுக்காண்டி சொல்லியிருக்காங்க. நான் சாப்பிட மாட்டேன் முள்ளங்கி. மாமனார் மாமியார் சாப்பிடுவாங்க, அவங்களுக்காண்டி நான் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி இந்த ஊரில் இருக்கிற பெரியவங்க சொல்கிறாங்க, மார்கழி மாதம் ஒரு பூஜை பண்ணுவாங்க, லக்ஷ்மி பூஜை, பச்சரிசி வச்சு. அந்த பூஜை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம முள்ளங்கிலாம் சாப்பிட்ணுமா.
இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டுமே எல்லாம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் இருட்டலாகிடுச்சா நாங்கள் வீட்டுக்கு வந்து பாப்பா விளையாட விட்டுட்டு இருந்தோம். வளையல் தூக்கி போட்டோம், விளையாடிட்டு இருந்தா. இப்போ நம்ம வந்து என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் இனிப்புலேருந்து ஆரம்பிக்கலாம். இது வந்து இனிப்பு போண்டா. இது கூட ரவா இருக்குல்ல, ரவா மாதிரி உளுந்து கொஞ்சம் ரவா கொஞ்சம் சேர்த்து சுகர் மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. அது காரமாக இருக்கா, சுகர் தான் போட்டிருப்பாங்க இனிப்பு போண்டா. அது 20 ரூபாய்க்கு மிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் துணி துவைக்கிறதுக்கு சொரப்பில் அது முடிஞ்சு அது வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் லைபாய் சோப்பு நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து நம்பர் 1 சோப்பு தான் யூஸ் பண்ணுவேன். என்கிட்ட சோப்பு இருக்குது, மாமியார்கிட்ட அவங்களுக்கு வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இது எண்ணெய் வாங்கிட்டு வந்தேன், டாபர் எண்ணெய். நான் வந்து இது தேங்காய் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அம்மா தமிழ்நாட்டிலேருந்து நல்லா பெரிய பாட்டில் கொடுத்து விட்டாங்க. அது இன்னுமே இருக்குது தேங்காய். நான் மட்டும்தான் தடவுறேன்னா இன்னுமே அந்த தேங்காய் எண்ணெய் இருக்குது. மாமியாருக்காண்டி இது வாங்கினது. இது பாருங்கள், இது வந்து 10 ரூபா அந்த தேங்காய் எண்ணெய். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கட்டு வாங்கிட்டு வந்தேன். அந்த கொத்தமல்லி கட்டுமே ஒன்று வந்து 10 ரூபா. இங்கே நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே இருக்குல்ல. இங்கே புதினாலாம் இருக்கவே இருக்காது. கருவேப்பிலை மார்க்கெட்டில் கிடைக்காது. யார் வீட்டில் செடி இருந்தால் அந்த மாதிரி தான் கிடைக்கும். இந்த ரீஃபைன் ஆயில் இருக்குல்ல, அந்த ஆயில் வந்து அந்த எண்ணெய் வந்து ஒன்று 85 ரூபா. இது வந்து 1/2 லிட்டர். தமிழ்நாட்டில் எவ்வளோன்னு சொல்லி கம்மல்னு சொல்லுங்கள். பாவக்காய் ரேட்டு உங்கள்கிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். பாருங்கள், பாவக்காய் வாங்கிட்டு வந்தோம். பாவக்காய் கூட உருளைக்கிழங்கு போட்டு நல்லா செஞ்சால் கஞ்சி சாப்பாடுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் வாங்கிட்டு 5 ரூபா மிஞ்சுதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சேஞ்சே இல்லை, சில்லறை இல்லை, 5 ரூபா இது வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இது வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்குறதுக்காண்டி சோப்பு வாங்கியிருந்தோம் பாருங்கள். அதுக்கப்புறம் பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா வந்து 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இருக்கிறதுலே ரேட்டு வந்து உருளைக்கிழங்கு தாங்க ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து மழைக்காலமாக, அதனால் உருளைக்கிழங்கு எல்லாம் வீணாகிடலாம். அதில் அடித்த ரேட் அதிகமாக வைக்கிறாங்க. மற்றபடி காய்கறி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இங்கே. அதனால் எல்லா காயும் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லி நினைக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து கிலோ வந்து 10 ரூபா. அதனால் நான் 1 கிலோ வாங்கிட்டு வந்தோம். தக்காளி வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்னொன்று உங்ககிட்ட நான் சொல்ல நினைக்கிறேன். கேரட் எப்படி ஒரு கேரட் நான் ஒரு கேரட்டு 10 ரூபாய்க்கு 2 கேரட் வாங்கியிருந்தேன்னா சரியாக நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பீட்ரூட்டுக்கு வந்து நான் உண்மையுமே சந்தோஷப்பட்டேங்க. இது 5 பீட்ரூட் வந்து 10 ரூபாங்க. எனக்கு உண்மையுமே சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் அப்போ நான் கவுண்டிங் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு 5 பீட்ரூட் எடுத்தேன்னா ஒன்று 2 ரூபா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். இன்னும் ஒன்று, இங்கே வந்து நம்ம ஊரில் 1 ரூபா 2 ரூபா காயின் இருக்குல்ல, அது வந்து இங்கே நம்ம ஊரில் இங்கே ஒடிசாவில் வந்து செல்லாது. 5 ரூபா காயின் வேணால் வாங்கியிருப்பாங்க, 1 ரூபா 2 ரூபா காயின் வாங்கிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து சர்க்கரை வாங்கிட்டு வந்தோம். டீ குடிப்பாங்கன்னு சொல்லிட்டு மாமியார். சர்க்கரை, அதுக்கப்புறம் முள்ளங்கி இந்த கீரையோடு வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா மாமியார் இந்த கீரை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கள்ல, அதுக்காண்டி உங்களுக்கு நான் கீரையோடு வாங்கிட்டு வந்துட்டேன். இவ்வளோ தான் நாங்கள் ஷாப்பிங் பண்ணோம். இன்றைக்கி இது ஃபுல்லாக பண்ணது எல்லாமே 300 ரூபா ஆகிடுச்சு. கரெக்டாக 350 ரூபா ஆகிடுச்சு. சிக்கனை சேர்த்து கரெக்டாக 350 ரூபா. சிக்கன் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். 50 ரூபாய்க்கு தான் சிக்கன் வாங்கியிருந்தோமே. ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் இருங்க. இப்போ ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். சிக்கன் வந்து 50 ரூபாய்க்கு 50 ரூபாய். நாங்கள் 3 பேர் தானே. உருளைக்கிழங்கு மாமனார் வந்து சாப்பிட ஆசைப்படுவேன்னா சாப்பிட மாட்டார். சிக்கனில் நான் வந்து சிக்கன் வந்து அந்த பீஸ் அதிகமாக சாப்பிட மாட்டோம். உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தியா, அந்த உருளைக்கிழங்கு தான் நான் அதிகமாக சாப்பிடணும். அது ஏன்னு தெரியல, சிக்கன் குழம்பு பண்ணாலே அந்த உருளைக்கிழங்கு சிக்கன் கூட சேர்ந்து ஒரு டேஸ்ட்டு வேறு லெவல் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் எனக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இவ்வளோ தான் நான் வாங்கிட்டு வந்து எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம சமைக்கிறதுக்கு வந்து சிக்கனை கழுக்கணும், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும், மசாலா ஐட்டம்லாம் கொஞ்சம் இருக்குது. பாப்பாவை மாமியார்கிட்ட கொடுத்துட்டு நான் தான் குழம்பு பண்ண போகிறேன். சரி வாங்க, இப்போ எல்லாமே இது பண்ணிடலாம். ஒரு வேளை குழம்பு பண்ணி முடிச்சாச்சு. குழம்பு பண்ணக்குள்ள வீடியோ எடுக்கணும், ஃபுல்லாக நைட் ஆகிடுச்சு, அதனால் வீடியோ எடுக்க முடியல. குழம்பு பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், உருளைக்கிழங்கு தான் நிறையா போட்டிருப்பேன். ஏன்னா உருளைக்கிழங்கு தான் பீஸோடு ரொம்ப பிடிக்குமே. சரி, இப்போ நம்ம சாப்பிட்றலாம் வாங்க. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதா வாங்க என் கூட சேர்ந்து சாப்பிட்லாம். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம். பாப்பாவுமே தூங்கிட்டேன். இப்போ நாங்களும் இங்கே தான் தூங்க போகிறோம். இப்போ நம்ம தூங்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணணும் கைஸ். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் தமிழ்நாட்டில் எவ்வளோ வெஜிடபிள்லாம் எவ்வளோ விலை இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் நைட்.